ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைய காலகட்டத்தில் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜை விட மாடர்ன் மேரேஜஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலும் அந்த மேரேஜஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கில் நான் எந்த ஜெண்டரையும் குறை சொல்லலை. காமனாக வந்து நம்மளுடைய சொசைட்டியில் நடக்கிற ஆக்சுவல் சினாரியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து காமன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்கள் வந்து பெண்களிடம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்க்க நல்லா இருக்கணும், ஃபேமிலியை நல்லா டேக் கேர் பண்ணணும், அண்ட் மோரோவர் வந்து இப்போ இருக்கிற ஆண்கள் வந்து பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ பெண்கள் வந்து அதே மாதிரி ஆண்களிடம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலி வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் மோரோவர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்கணும், காரு, ஓன் ஹவுஸ், அண்ட் நிறைய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து பெண்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ரீசன் நம்பர் 2, லேட் மேரேஜஸ். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அர்லி 20ஸ்லேயே வந்து மேரேஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்க இம்மெச்சூர்டாக இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்காது. சீக்கிரமாகவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யூஸ்வலி 28 to 30க்கு மேலே தான் வந்து மேரேஜஸே நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைன்றது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆஃப்டர் மேரேஜ் மீட் பண்ண முடியாத போது இந்த திருமணங்கள் வந்து பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் இன் ஜெண்டர் ரோல். அந்த காலத்து பெண்கள் வந்து வீட்டில் தான் யூஸ்வலி இருப்பாங்க. வெளியில் போய் வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் இந்த காலத்து பெண்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறாங்க. ஸோ காலையில் வந்து 9 o'clock அவங்க வீட்டை விட்டு கிளம்புனாங்க அப்படின்னா டில் 6 o'clock இந்த ஈவினிங் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்து அகெயின் ஆஃப்டர் 6 அவங்க வீடு திரும்பி வீட்டு வேலையும் பார்க்கணும். ஸோ குழந்தைங்கள பார்த்துக்கணும், சமைக்கணும், ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணணும், அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் லோடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி ஒர்க் லோடால் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் விமன். முந்தைய காலத்தில் வந்து விமன் வந்து பிஃபோர் மேரேஜ் அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி டிபெண்டன்சி இருக்கிறதுனால எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க, தாங்கி இந்த லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க. ஆனால் தற்போதைய பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, நாலேஜ் இருக்குது, படிப்பு இருக்குது, வெளியில் போய் வந்து அவங்களால ஈஸியாக சம்பாதிக்க முடியுது. அதனால் வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஆல்கோஹாலிக் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இர்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்கும்போது அந்த லைஃப் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த காலத்து பெண்கள் வந்து தைரியமாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஃபிஃப்த் ரீசன் என்ன அப்படின்னா டவுரி. இந்த மாதிரி டவுரி வாங்குறவங்கள வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாராவது உங்ககிட்ட வந்து டவுரியை டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிலிருந்தே தெரியும் அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க வந்து உங்களை வேல்யூ பண்ணலை, நீங்கள் கொடுக்குற மணியை தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் த லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அகைன் இட் வில் பி த கொஷின் மார்க். எவ்ரிடே நம்ம சோஷியல் மீடியாவில் டெய்லி பேசிஸில் வந்து ஒரு நியூஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்போம். நிறைய விமென்ஸ் வந்து எமோஷ்னல், ஃபிசிக்கல் அண்ட் ஃபைனான்ஷியல் அப்யூஸ் வந்து ஆகிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் டவுரி. ஸோ இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுரின்ற கேஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. டவுரி வந்து மேரேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணும், ஆனால் அந்த டிமாண்ட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு லைஃபே வந்து முடிச்சிடும். மேரேஜை பிஸ்னஸாக யார் ட்ரீட் பண்ணுறாங்களோ யூ ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள். பிகாஸ் எப்போவுமே ரியல் லவ் அப்படின்றது வந்து ப்ரைஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ரீசன் நம்பர் 6, கம்ஃபர்ட் ஜோன் எக்ஸ்பெக்டேஷன். பெண்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் அவங்களுடைய பேரண்டல் வீட்டில் எந்த மாதிரி வசதியாக இருந்தாங்களோ அதே சேம் வசதி வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எதிர்பார்ப்பாங்க. மீன்ஸ் ஹஸ்பண்ட் வீட்லேயும் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி அமையுமா அப்படின்னா அகைன் இட் வில் பி த கொஷின் மார்க். சில பேருக்கு வந்து அமையும், சில பேருக்கு வந்து அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து அமையாது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அவங்க மேரேஜ் ஆகிடுவாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நாட்கள் நகர நகர அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சலிப்பாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸோ அந்த பிரேக்கப் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு வந்து வருவாங்க. ரீசன் நம்பர் 7, சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன். இந்த சொசைட்டியில் வந்து பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேரும் மேலேயே சில எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் நிறைய ஏர்ன் பண்ணணும், பெண்ணாக இருந்தால் அதிகமாக பேசக்கூடாது, அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாறாக அந்த பெண்ணோ ஆணோ இருந்தால் அவங்களுடைய கேரக்டரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாதிரியே இப்போ இருக்கிற பெண்களும் ஆண்களும் இருக்கணும் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இங்கே வந்து ஜெனரேஷன் கேப் இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே வந்து அவங்க இருக்க மாட்டாங்க.
ஸோ அவங்களுக்கு மாறா வந்து ஏதாவது நடந்துக்கிட்டால் அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பிகாஸ் இந்த மாதிரி அவுடேட்டட் ரூல்ஸ்னால வந்து இந்த கப்புள்ஸ்க்கு இடையே நிறைய ப்ரெஷர் அண்ட் லைஃப் இம்பேலன்ஸ் ஆகி ஸோ அவங்களுக்கு கூடயே வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரீசன் நம்பர் 8, ஃபோக்கஸ் ஆன் வெட்டிங் நாட் ஆன் மேரேஜ். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து திருமணம் அப்படின்றது வந்து ஒரு விழா மாதிரி தான் கொண்டாடுறாங்க. ஏதோ ஒரு செலப்ரேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய கப்புள்ஸ் வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் தேர் வெட்டிங் டே. காஸ்ட்லி ஃபங்க்ஷன், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், நல்ல ஒரு கிளாத் வந்து வியர் பண்ணணும். பட் ஆஃப்டர் தி செலப்ரேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட். ஒரு நல்ல எமோஷ்னல் பாண்டிங் கிடையாது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ பெரும்பாலான மேரேஜஸ் வந்து இந்தியாவில் இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் செலிப்ரேஷனுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு எமோஷ்னல் பாண்டிங் அப்படின்றது வந்து இருக்காது. Marriage is not about one day celebration, it is about everlasting bond between the couples. Reason number 9, comparison over companionship. இப்போ இருக்கிற கப்புள்ஸ்க்கு இடையே வந்து நிறைய வந்து ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக இருக்கேன், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான் எடுத்துக்கிறேன், உன்னை விட நான் தான் ஸ்மார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணுறதுல அதிகமாக இருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து இந்த ஈகோ அப்படின்ற வேர்ட் வந்து நிறைய அடிக்கடி கிளாஷ் ஆகிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஈகோ அப்படின்ற வேர்ட் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து இருக்கக்கூடாது. இதே மாதிரி கம்பேரிசனால் ஒரு கப்பலுடைய லைஃபே வந்து ஸ்பாயிலாக இருக்குது கர்நாடகாவில். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து பார்த்தேன். அண்ட் மோரோவர் வந்து இது நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. தெர் இஸ் அ கப்பிள். அந்த கப்பிள் வந்து மற்ற கப்பிள்ஸை பார்த்து ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரீல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கப்புள்ஸை காப்பி பண்ணி தான் வந்து இவங்க ரீல்ஸ் எடுக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கப்புள்ஸ் பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அண்ட் தலையில் முடி இருக்குது. அண்ட் மொரோவர் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அதே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆக்ட் பண்ண தெரியல, தலையில் முடி கிடையாது அண்ட் பார்க்க அழகாக இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து அவங்க பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேரிசன் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் மோரோவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டிங் பண்ணுறது வந்து விருப்பம் இல்லை இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அதனால் வந்து அவங்க ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து செய்ய பிடிக்கல அப்படின்னா வந்து நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மாடர்ன் மேரேஜஸில் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஆனாலும் வென் கப்பல்ஸ் ஒர்க் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது அப்படின்னா எவர்லாஸ்டிங் மேரேஜஸ் ஆர் ஸ்டில் பாசிபிள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரிஸ் அண்ட் லைஃப் லெசனுக்காக ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே.